அன்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய பக்தி மன்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இன்றைய திருவாரூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் வரலாறு பற்றி பார்ப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. தமிழ்நாட்டின் பழமையான திருத்தலங்களில் ஒன்றாக விளங்குவது திருவாரூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். சைவ சமயத்தின் முக்கிய தலமான திருவாரூர் தியாகராஜர் கோவிலுக்கு அருகில் அமைந்துள்ள இந்த கோவில் கந்தனின் அருளால் பக்தர்களை ஈர்க்கிறது. இந்த ஆலயம் முருகப்பெருமான் சுப்பிரமணியராக வள்ளி தெய்வயானையுடன் அருள்வாளிக்கும் தலமாக போற்றப்படுகிறது. முருகன் இங்கு ஞானம், வீரியம், தைரியம் ஆகிய மூன்றின் வடிவமாக காட்சியளிக்கின்றார். பழங்கால சோழ மன்னர்களின் காலத்தில் இந்த கோவில் கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. சோழர், பாண்டியர், நாயக்கர் காலங்களில் பல திருப்பணிகள் செய்யப்பட்டுள்ளன. கோவிலின் கல்வெட்டுக்கள் அந்நாளைய ஆன்மீகமும் கலாச்சாரமும் எவ்வளவு வலிமையானது என்பதை எடுத்துக்காட்டுகிறது. இந்த தலத்தில் முருகன் குழந்தை வரம், கல்வி மேன்மை, திருமண தடைகள் நீக்கமாகிய வேண்டுதல்களை நிறைவேற்றுபவனாக பக்தர்கள் நம்புகிறார்கள். தைப்பூசம், கந்தசஷ்டி, வைகாசி, விசாகம் போன்ற திருவிழாக்கள் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. அந்த நாட்களில் திருவாரூர் நகரமே ஆன்மீக ஒளியில் திளைக்கிறது. திருவாரூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் பக்தி, வரலாறு, ஆன்மீக சக்தி மூன்றும் சங்கமிக்கும் ஒரு புனித தலம். ஓம் சரவணபவ. தெய்வமே தமிழ் தெய்வமே, வேல் பிடித்த தெய்வமே, உன் கால் பிடித்தே உய்வமே. தெய்வமே தமிழ் தெய்வமே, மூவிரண்டு முகம் படைத்த முதல்வனே, சிவன் புதல்வனே, ஆரிரண்டு கரம் படைத்த அழகனே, இளங்குமரனே, தாளிரண்டு துணையமக்கு தலைவனே, எங்கள் இறைவனே. தெய்வமே நீ இருக்கும் கோவில் எல்லாம் அடைக்கலம், எங்கள் அடைக்கலம். நீலமயிலும் வேலிரண்டும் படைக்கலம், காக்கும் படைக்கலம். சோதனைகள் வருவதில்லை, நிச்சயம் வெற்றி நிச்சயம். சேவர் கொடி புகழ் பாடிடும் லட்சியம், எங்கள் லட்சியம். தெய்வமே தமிழ் தெய்வமே, வேல் பிடித்த தெய்வமே, உன் கால் பிடித்து